இந்தியாவின் 24 மொழிகளின் சிறந்த படைப்புகளுக்கு ஆண்டுதோறும் சாகித்யா அகாடமி விருது வழங்கப்பட்டு வருகிறது. அந்த வகையில் தமிழ் மொழிகளின் சிறந்த படைப்புகளுக்காக தமிழ் சிறுகதையின் தடங்கள் என்ற புத்தகத்திற்கு திரு தமிழ்ச்செல்வன் அவர்களுக்கு சாகித்யா அகாடமி விருது வழங்கப்பட்டு வருகிறது. அந்த வகையில் தற்போது நம்முடைய திரு தமிழ்ச்செல்வன் இருக்கிறார். அவரிடையும் கேட்கலாம். சார், ஒரு படைப்புகளுக்கு விருது என்பது எவ்வளவு இம்பார்ட்டன்ட், அது எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தது, எந்த அளவுக்கு உங்களுக்கு மகிழ்ச்சி அளிச்சிருக்கு சார்? ஒரு எழுத்தாளனுக்கு மிகப்பெரிய அங்கீகாரம் அப்படிங்கிறது அவர் எழுதிய புத்தகத்தை நிறைய வாசகர்கள் வாசித்து அதை பற்றி பேசுவது தான் மிகப்பெரிய விருது. கூடுதலாக இது போன்ற விருதுகள் அளிக்கப்படுவது கூடுதல் மகிழ்ச்சியை அளிக்கும். மற்ற விருதுகளுக்கு விட இந்த சாகித்ய அகாடமி விருது என்பது எழுத்தாளர்கள் மத்தியிலே ஒரு கௌரவமான விருதாக கருதப்படுகிறது. இதைவிட அதிகமான பரிசுத் தொகையோடு தமிழக அரசு பல விருதுகளை வழங்கி வந்தாலும், பல தனியார் அமைப்புகளும் பல விருதுகளை வழங்கி வந்தாலும், இலக்கிய உலகத்தில் இந்த சாகித்ய அகாடமி என்கின்ற இந்த விருதுக்கு ஒரு தனி மதிப்பு இருந்து கொண்டுதான் இருக்கிறது. அந்த வகையில் இது என்னுடைய புத்தகத்திற்கு இந்த ஆண்டு கிடைத்திருப்பது என்பது உண்மையிலே மகிழ்ச்சி அளிக்கிறது. இந்த விருது வழங்கப்பட்ட ஏற்கனவே சர்ச்சை எழுந்துள்ளது. உங்களுக்கு இந்த விருது வழங்கப்பட்டதில் பல சிக்கல்கள் எழுந்துள்ளன என்ற செய்தியும் வெளியானது. இந்த இவ்வளவு சிக்கல் மத்தியில இந்த விருது வழங்கப்பட்டதை நீங்க எப்படி பாக்குறீங்க சார்? அதாவது இந்த இடையில் ஏற்பட்ட சிக்கல் என்பது எனக்கு மட்டும் ஏற்பட்ட சிக்கல் அல்ல. 24 மொழிகளுக்கும் அறிவிக்கப்பட இருந்த பட்டியலை ஒன்றிய அரசினுடைய கலாச்சாரத்துறை தலையிட்டு அதை நிறுத்தி வைத்தது. இது ஒரு அரசியல். அதாவது சாகித்ய அகாடமி என்பது ஜவஹர்லால் நேரு அவர்களால் துவக்கப்பட்டது. அரை நூற்றாண்டுக்கு மேலாக இலக்கிய உலகத்திலே பல மொழிகளிலிருந்து வரக்கூடிய நூல்களை இந்தியாவினுடைய எல்லா மொழிகளுக்கும் மொழிபெயர்ப்பு செய்து ஒரு மக்கள் மத்தியிலே ஒரு மன ஒற்றுமையை, ஒருமைப்பாட்டை உருவாக்குவதற்காக இந்த அமைப்பு உருவாக்கப்பட்டது. அரசியல் தலையீடு இல்லாமல் இந்த சாகித்ய அகாடமி இயங்க வேண்டும் என்பதுதான் இதை உருவாக்கிய முன்னோடிகளுடைய கனவாக இருந்தது. அப்படித்தான் இதுகாரம் இயங்கி வந்தது. இப்போது உள்ள ஒன்றிய அரசு இதுபோன்ற தன்னாட்சி அமைப்புகளையும் தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வர வேண்டும் என்கின்ற ஒரு கொள்கை முடிவை அவர்கள் எடுத்திருப்பதால், அந்த கொள்கை முடிவு காரணமாகத்தான் இந்த டிசம்பர் மாதம் அறிவிக்கப்பட்டிருக்க வேண்டிய இந்த விருது 3 மாதங்கள் கழித்து இப்போது அறிவிக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே இந்த அரசியல் வேண்டாம் என்பதை நான் ஒன்றிய அரசுக்கு வேண்டுகோளாக வைக்கிறேன். இந்த தன்னாட்சி அமைப்பாகவே இது தொடர வேண்டும். எந்த அரசியல் தலையீடும் இல்லாமல் தன்னாட்சி அமைப்பாக சாகித்ய அகாடமி தொடர வேண்டும் என்ற வேண்டுகோளையும் நான் அரசுக்கு வைக்க விரும்புகிறேன். தமிழ்நாடு எழுத்தாளர் முற்போக்கு சங்கத்தில் 4வது விருந்தினராக நீங்க இருக்கீங்க. இந்த சங்கம் உங்களுக்கு எந்த அளவுக்கு சிறப்பாக செயல்பட்டு நினைக்கிறீங்க சார்? என்னுடைய இலக்கிய பார்வை, வாழ்க்கையை பற்றிய கண்ணோட்டம், இதை செதுக்கியதில் என்னுடைய தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர் சங்கத்துக்கு மிகப்பெரிய பங்கு இருக்கிறது. அதுதான் நான் எப்படி யோசிக்க வேண்டும் என்பதையே எனக்கு கற்றுக் கொடுத்த இயக்கம் அது. என்னுடைய முன்னோடிகள் பலரும் தங்களுடைய எழுத்தின் மூலமாக வழிகாட்டியிருக்கிறார்கள். ஆகவே என்னுடைய இலக்கிய பார்வையை செழுமைப்படுத்தியது தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர் கலைஞர்கள் சங்கம். எழுத்தாளனுக்கு சங்கம் அமைப்பு தேவையில்லை என்ற ஒரு கருத்து இலக்கிய உலகத்தில் எப்போதுமே உண்டு. அதை நான் நிராகரிக்கிறவன். அமைப்பு என்பது நம்முடைய பார்வையை விசாலப்படுத்துகின்ற, ஆழப்படுத்துகின்ற, இன்னும் அர்த்தமுள்ளதாக ஆக்குகின்ற ஒன்றாகத்தான் நான் பார்க்கிறேன். தற்கால தமிழ் சிறுகதைகளின் போக்கு மற்றும் இளைய தலைமுறைகளின் ஒரு செய்தி வாசிப்பாற்றல் மற்றும் எழுத்தாற்றல் பற்றி உங்களுடைய கருத்து என்ன? தமிழ் சிறுகதை என்பது ஒரு மிக நீண்ட நெடிய வரலாறு கொண்டது. 1920ஆம் ஆண்டு பாரதி, வாவேசு ஐயர், மாதவையா ஆகிய முன்னோடிகள் துவக்கி வைத்த பயணம் இது. அது புதுமைப்பித்தன், கூப்பா ராஜகோபாலன், மௌனி வழியாக இன்று எழுதி கொண்டிருக்கக்கூடிய இளம் படைப்பாளிகள் வரை வளமான பங்களிப்பை தமிழ் சிறுகதைக்கு ஆற்றியிருக்கிறார்கள். அவர்களுடைய பங்களிப்பை இளம் தலைமுறை வாசகர்களுக்கு எடுத்துச் செல்ல வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த புத்தகத்தை நான் எழுதினேன். ஆகவே நமக்கு ஒரு மிகப்பெரிய பெருமை கொள்ளத்தக்க ஒரு வரலாறு தமிழ் சிறுகதைக்கு இருக்கிறது. எப்படி சங்க இலக்கியம் நம்முடைய மிகப்பெரிய பாரம்பரியமிக்க இலக்கியமாக திகழ்கிறதோ அதை போல தமிழிலே சிறுகதைகளுக்கும் ஒரு மகத்தான பங்களிப்பு இருக்கிறது. இதை இளைஞர்கள் வாசிக்கிறார்கள். ஆனால் இன்னும் அவர்களுடைய ஆர்வத்தை தூண்டும் விதமாக தமிழினுடைய முக்கியமான சிறுகதை எழுத்தாளர்கள், என்னுடைய பார்வையிலே
முக்கியம் என்று கருதக்கூடிய ஒரு 60 எழுத்தாளர்களுடைய படைப்புகளை முன்வைத்து தமிழ் சிறுகதையின் வரலாற்றை, அவருடைய பார்வையை, அவருடைய நிலைப்பாட்டை, பெண்களை, சாதியை இந்த எழுத்தாளர்கள் எப்படி தன்னுடைய படைப்புகளில் சித்தரித்திருக்கிறார்கள் என்பதை அடிப்படையாக கொண்டு அவருடைய படைப்பின் அரசியலை விமர்சனபூர்வமாக அணுகியிருக்கக்கூடிய ஒரு புத்தகம்தான் இந்த புத்தகம். பல கால சிறுகதைகளை ஆய்வு செய்து ஒரு புத்தகமாக நீங்க மாற்றுவதில் எவ்வளவு சவால்களை எதிர்கொண்டீங்க? என்ன மாதிரியான சிக்கல்கள்லாம் உங்களுக்கு வந்துச்சு? இல்லை, சிக்கல் ஒன்றுமில்லை. எண்ணிக்கையிலே அதிகமாக இருக்கின்றன தமிழ் சிறுகதைகள். ஒரு எழுத்தாளர் ஒரு 200லிருந்து 300 கதைகள் எழுதியிருக்கிறார். அப்போ அவருடைய கதைகளை பற்றி நான் வாசித்து ஒரு கணிப்பை கொடுக்க வேண்டும் என்றால் கண்டிப்பாக அவருடைய 300 கதைகளையும் வாசித்தாக வேண்டும். ஒரு 60 எழுத்தாளர்களுடைய ஒவ்வொருத்தருக்கும் ஒரு 300-200 கதைகளை வாசிக்க வேண்டும் என்றால் ஆயிரக்கணக்கான சிறுகதைகளை வாசித்து தான் நாம் ஒரு கணிப்புக்கு வர முடியும். இந்த சிறுகதைகளை மட்டும் வாசித்தால் போதாது. அவர்களுடைய வாழ்க்கை பின்னணி, அவர்கள் காலத்திலே இந்த தமிழ் சமூகத்தில் நடந்த பல்வேறு கொந்தளிப்புகள், இவைகளையெல்லாம் அவர்கள் எப்படி எழுதினார்கள், இதெல்லாம் சேர்த்து எழுத வேண்டியிருந்ததால் உழைப்பை அதிகமாக கோரிய ஒரு புத்தகம் என்று நான் இதை சொல்லுவேன். ஒரு 4 ஆண்டுகள் கடுமையாக உழைத்து தான் இந்த புத்தகத்தை எழுத வேண்டிய நிலைமை ஏற்பட்டது. வேறு சிக்கல் எதுவும் இல்லை, மகிழ்ச்சி தான். 6000 சிறுகதைகளை வாசிப்பது என்பது ஒரு மிகப்பெரிய அனுபவம். இந்த வழிகாட்டி இப்போ இந்த புத்தகத்தை நீங்க எழுதிருக்கீங்க, படைப்பு வாய்ந்த இந்த புத்தகத்தை எழுதிருக்கீங்க. தமிழ் இலக்கியத்தை நேசிக்கக்கூடிய ஒரு படைப்பாளிகளுக்கு இந்த புத்தகத்தோட வழிகாட்டி எந்த அளவுக்குள்ள இருக்கும்? அதாவது இலக்கிய உலகத்துக்கே வராத இளம் வாசகர்களுக்கும் இதில் நிறைய விஷயங்கள் கிடைக்கும். ஏற்கனவே எழுதி கொண்டிருக்கக்கூடிய படைப்பாளிகளுக்கும் தங்களுடைய முன்னோடிகள் என்ன செய்திருக்கிறார்கள் என்பதை பற்றிய ஒரு பார்வையை இந்த புத்தகம் வழங்கும். ஆகவே இது வாசகர்களுக்கும் எழுத்தாளர்களுக்கும் பயன்படத்தக்கதாக இந்த புத்தகம் இருக்கும் என்று நான் உறுதியாக நம்புகிறேன். 1,26,00,000 மனங்களை வென்ற தந்தி டிவி யூடியூப் சேனல், தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கான்டென்ட்ஸ். நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. 8939888838. இமெயில் advttv@dttv.in.